ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம ஃபுட் ரிவ்யூவை போட போகிறோம். அங்கே வந்து கொஞ்சம் ஹைடெக்கான ஃபுட்டில் எப்படியெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் பாகிஸ்தானிஸ் ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா வத்தன் ரெஸ்டாரண்ட் சவுத்தால் தான் இருக்கும் இன் யூகே. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டிசைன் பண்ணி மிரரெல்லாம் வாஷ் பேஷனில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் இங்கே வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி நிறைய சீப் அண்ட் ப்ரைஸ்லேயே இங்கே வந்து நிறைய கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கீழே உட்காந்து தான் நாங்கள்லாம் வந்து இது சாப்பிட போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டிசைன் போட்டு அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சுன்னு. இவங்களோட வந்து ஃபுட் மெனூஸ் எல்லாம் பாருங்கள் என்ன ப்ரைஸஸ் இருக்குதுன்னு. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. பட் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதில் நான் எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னா எனக்கு தெரிஞ்சதில் அதில் ஒன்றுமே கிடையாது. ஓகேன்னு சொல்லிட்டு எங்களோட வந்தவங்ககிட்ட நான் வந்து ஃபுட்டை வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். அவங்களோட பிராண்டை வந்து கப்லேயுமே அதுவும் இல்லாமல் பிளேட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துருச்சு. இதில் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ். ஷீக் கபாப் வந்து போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீக் கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பேர் வேறு நான் மறந்துட்டேன். மெயினான கான்செப்ட்டு என்னென்னு உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதை சாப்பிட்ட உடனே 0 மசாலாவில் வந்து அவங்க வந்து ஃபுட்டை வந்து ஓப்பன் வியூவாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி தான் எனக்கெல்லாம் ஸ்பூன் அண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷு வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம வடச்சட்டியில் வந்து மிக்ஸ் பண்ணி 0 மசாலாவில் லைட்டாக வந்து கிராம் மசாலாவை போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வடச்சட்டியை வந்து அவங்க வந்து வாஷ் பண்ணுறதும் கூட இல்லை. ஆனால் நீட்டாக தான் இருக்குங்க, ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த ரைஸை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக மொத்தத்தில் ஹெவிங்க, குறைய இல்லாமல் சாப்பிட்டோம். அதெல்லாம் மறக்கவே முடியாத அனுபவங்களில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம யூகேயில் தான் இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஊர் ஃபுட்டு எப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சவுத்தாலில் வத்தன் ரெஸ்டாரண்ட் போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அங்கேயும் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணிங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலும் யூகே அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.